நம்மளுக்கு சொதப்பல் நடந்துருச்சு. நான் போக வேண்டியது ஸ்டீக் ஹவுஸ் பின்னாடி இந்தாண்ட சைடு இருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காலா இருக்குது. அப்படியே ஏதாவது பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிடணுன்னா தமீஸ் கடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல இப்போ நம்ம கிப்தா சாப்பிட்ட கடை இருக்கு. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ எஸ் ஜி ஃபேம். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் இங்கே நிற்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியே நானும் இங்கே வந்து முன்னாடியே நிற்கிறேன். நம்ம வீட்டுக்கிட்ட அப்படியே ஷார்ட்கட்லேயே இப்படியே வந்து இந்த கடைக்கிட்ட நின்றுட்டோம். பிகாஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10 ரியாலுக்குன்னு சொல்லி 3 ஆர்டர் இந்த கடையில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும். அதை ஓட்டுவதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏதோ ஒரு ஆர்டர் பாப்பப் ஆகுது. இதெல்லாம் நமக்கு எங்கே வரப்போகுது இந்த பாப்பப்லாம் பார்ப்போம். 13 ரியாலுக்கு கொடுத்துட்ருக்க. 10 ரியாலுக்கு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்டா. ஏன்டா இப்படி கொடுத்துட்ருக்க? வாசப்படியிலே நிற்கிறேங்க, கடை வாசப்படியிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு. ஜிஃபேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஜிஃபேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்காவான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தங்கியிருக்கிறோம்ல நட ரூம் வந்து பார்த்திங்கன்னா காலியாகுது. ஸோ காலியாகுது மீன்ஸ் காலியாகல ஆக்சுவலாக இப்போ ரம்ஜான் முடிஞ்சு அவர் வந்து ரூம் கிளம்புவார். ப்ளஸ் அந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்குன்னு சொல்லி வாடகை கொடுத்துருந்தாங்க. 1 இயருக்கு அந்த ரூமுக்கு இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் நடுநரோட ரூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,500 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அதுக்கு வாடகை. ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏரியாவில் பயங்கர ரூமுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ செம்ம டிமாண்ட் இருக்கிறதால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு 15,000 ரூபாய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு நீ 18,000 அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் டிமாண்ட் அதிகம் ஆகும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நீ இவன்ட்ட ஓகேன்னு சொல்லாதீங்க. நீ போயிட்டு வேறு இடத்துல பாரு, ஒரு நல்ல இதாக பாரு, ஓகே பண்ண பாரு, வாடகை வந்து கம்மியாக கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி அண்ணனோட கஃபில் இன்னும் நெருக்கி இப்போயாவது அண்ணனோட கஃபிலோட வீடும் அண்ணனோட ரூமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட அமைகிற மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்கு. நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம், கிப்தா அந்த ஈரல் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவைலபிள் ஆகிருக்கு. பட் அதுதான் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல்லாக ரூம் வந்துமே எல்லாமே நமக்கு கிடையாது. அது வந்து பெட் ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். 400 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ பத்தாவிலேயே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருந்ததுக்கே வந்து 450 ரியால் தான் வந்து ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து 400 ரியால் கேட்குறாங்க. பிகாஸ் இந்த ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட டிமாண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அண்ணன் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்காக தான் அங்கே பேசிச்சு. 2 பேர் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் இருக்குது, இது பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் தகர அடிச்சிருக்கு, கொஞ்சம் சிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் கிடைக்கும், வேறு வழி இல்லை. பக்கம் நடன இப்போ தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளுக்கு ஆர்டர் அடிக்கடி வருன்றதால இந்த இடத்துல வந்து ஆன்லைனில் வந்துட்டு நிற்கிறேன். 2-3 இது பாப்பப் ஆச்சு. நமக்கு முன்னாடி அந்த ஆட்டோ அக்செப்ட் பண்ணுறதை வச்சு எவனோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வெயிட்டிங். நம்ம வந்தோடனே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. முதல் வேலையாக இப்போ சும்மா ஆர்டர் வந்தால் ஓட்டுவோம், இல்லைனா அண்ணன் போயிட்டு வந்துருச்சுன்னா போய்ட்டு ரூமை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ஒரு வேலை. ஆர்டர் வந்தால் ஓட்ட போகிறோம், அது நம்ம ரெகுலர் வேலை, அதனால் அது கணக்கில் இல்லை. ஸோ ரூம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அண்ணன் ரெடி ஆகிடுச்சுன்னா போய்ட்டு நம்ம புது ரூமை போய் பார்க்கணும். பிடிச்சிருந்தா அவங்கள்ட்ட ஓகே சொல்லிட்டு வரணும். 1. 2வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸில் கூப்பிட்ருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரணும். ஸோ 2. ஸோ இந்த 2 வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கணும். ஜிஃபேம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு அந்த கடையிலேருந்து நம்ம எதிர்பார்த்த கடையிலேருந்து வரும்னு பார்த்தா கொய்யால் வேறு கடையிலேருந்து வந்துருச்சு. அஜிச்சோ, ஏன்டா சீட் பெல்ட்டை கழட்டி விட்டோம் நம்பாட்டுக்க. சரி ஓகே மாட்டியாச்சு. ஸோ வாங்க, தலைவர் இங்கேருந்து வராரா? ஓகே நீங்கள் போங்க, நான் நீங்கள் போனதுக்கப்புறம் வளைச்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு 2-3 டார்கெட் இருக்குது. ஆஃபீஸில் வேறு கூப்பிட்டுட்டாங்க நம்மளை. இல்லைனா நான் பாட்டுக்கு இன்றைக்கி ஓட்டுவேன். பட் டேரெக்டாலாம் போக போகிறதில்ல, ஓட்டிகிட்டு தான் போவேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிவிட்டு. சரி வாங்க கொண்டு போவோம். நம்ம வந்து போட்டிருக்கிறது ஆக்சுவலாக பைக் ஐடி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வாங்குறது, எப்படி உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சுலபம் தான். எங்கேயும் போய் நீங்கள் முண்டிக்கவே தேவையில்ல, என்னை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் டெலிவரி பாய், உங்கள் வீட்டுக்காரங்க, ஹஸ்பண்டு, தம்பி, அண்ணன், தம்பி யாராவதுங்க டெலிவரி வேலை பார்க்குறாங்க, ப்ரைவேட்டாக நம்மள மாதிரி பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலைக்கு வேணும், நல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வழி பண்ணித்தரேன், கவலையே படாதீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து சம்பாதிப்போம் ஒன்றா, ஓகேவா? ஆர்டர் மட்டும் பண்ணிவிடுவாங்க, ஃபோன் அடித்தா அதுக்கப்புறம் தூக்கவே மாட்டாங்க. பாருங்கள், இப்படி தூக்காமல் இருந்தால் என்னத்தை நடக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க தூக்கணுன்னே அதுக்கப்புறம் கொடுத்துட்டு பேசுகிறேன் நான். முதல் ஆர்டரே தொங்கலில் விட்டுருச்சே. ஜி ஃபேம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக 2 டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10-10ன்னு சொல்லி மணி இப்போ 11 ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக கிளம்பி அந்த ரூம் பார்க்குற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் ஸோ அண்ணன் பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று இப்போ நம்ம வாங்கினது பேக்கரி ஐட்டமுங்கிறதால அதை பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. பீஸா மாதிரி 10,000 தான். அதெல்லாம் ஜுப்புன்னு அது இதுன்னு க்ரீம் எல்லாம் போட்டு செஞ்சு வாங்கினாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2வது இந்த கஸ்டமருக்கு கொடுக்க வந்தோம் பாருங்கள்,
வந்து பார்த்தா அதில் 2 சொதப்பல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று லொக்கேஷன் தப்பு, அவன்தோ தெரில ஊரா விட்டு சவுதி பெல்ல போய் அடிச்சு விட்டான். அவன் கடுப்பாயிட்டான். நான் ஆர்டர் பண்ணல, அப்படியே இருந்தாலும் நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே, எதுக்கு டேரெக்டாக பெல் அடிச்சா அப்படின்றான். நான் சொன்னேன் சரி ஓகேப்பா விடு சாரி அப்படின்ட்டேன். பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு, ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அடிச்சு விட்டேன். அங்கேருந்து ஒரு பொம்பளை செம கற்றுது, அதுக்கப்புறம் நீ பெல் அடிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் சாரி மந்து ஜாயிஸுங்க, ஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது, லொக்கேஷன் இந்த வீடு தான் காமிச்சிச்சு, அதனால தான் டேரெக்டாக பெல் அடிச்சிட்டேன் அப்படின்னேன். சரி சரி போ இது இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் நம்பர் போட்டாங்க கைஸ், கால் வந்துருச்சுங்க நடுவில். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் கால் பண்ண முடியல. அப்புறம் அவங்களா பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்து அவர்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் பார்க்குறேன் 300 மீட்டர் தள்ளி இருக்குது, அது அப்பார்ட்மெண்ட்டு, நாம் இருக்கிறது வீட்டில். அப்புறம் மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்து உள்ளே பூந்து அப்புறம் அந்த பக்கமாக போய் கொடுக்குறேன். வெளியவே நிற்கிறாங்க லேடிஸு. நான் சொன்னேன் என்ன லொக்கேஷன் போட்டு வச்சுருக்கீங்க எப்படி இருந்துன்னு. எனக்கு தெரியலையா, எப்படி ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னாங்க. சரி என்னமோ ஒன்று போ ஆனதாகி போச்சு, கூட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வேலையை முடித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்க ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க, ரூம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல, மேபி வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? வீட்டு தெருவிலே தான் சுற்றிட்டு இருக்கேன், பார்த்தாலே தெரியும். அப்படியே ஒரு ரைட் எடுத்தோமா சார்னு வேலையை முடிச்சோமான்னு இருப்போம். வாங்க இப்போ நேராக போவோம், சாப்பிடுவோம். அப்புறம் ஆஃபீஸில் வேறு கூப்பிட்ருக்காங்க, ஒரு 5-6 ஆர்டராவது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே நான் போகலான்னு இருக்கேன். ஸோ அதனால் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சிஃபம், பச்சை மிளகாய், வெங்காயம், அப்படியே கிப்தா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் கிளம்பி ஆகணும். ஒரு வயசு சாப்பிடுவோமா? சூப்பரப்ப. அந்த கடைசியாக தெரியாது தான் நம்ம ரூமு. அவங்கள்ட்ட பேசியாச்சு, உள்ளே ஏன்டா காட்டல அப்படின்னு கேட்டால் ரூம் டூர் தனியாக போடுறான், வேறு லெவலில் இருக்குது ரூமு. ஸோ அது உங்களுக்கு நான் தனியாக போடுறேன், ஓகேவா? இப்போ என்னடா எனக்கு டியூட்டி வந்துருச்சு, அவர் கிளம்புறாரு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரே ஸ்டீம் அடிக்குது, எவனோ உள்ளே உட்காந்து தம் அடிச்சிட்ருக்கான் போல். இல்லை, அந்த ஸ்டீம் ஏன் வருதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த முதல் கடையே வந்து பார்த்திங்கன்னா துணி அயன் பண்ணுற கடை. இந்த ரூமுக்கு நம்ம வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அயன் பண்ணுற கடை, ரூமில் ஏதாவது கோளாறுனா மிஷின் ரிப்பேர் பண்ணுற கடை, அப்படியே முடி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா முடி வெட்டுற கடை, அப்படியே எதனா ஸ்நாக்ஸ் திங்கணும்னு தோணுதுன்னா பக்காலா இருக்குது, அப்படியே ஏதாவது பசி எடுக்குது ஏதாவது சாப்பிடணுன்னா தமீஸ் கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம கிப்தா சாப்பிட்ட கடை இருக்குது. எப்படி லைனாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்போ ஆர்டர் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நன்னும் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, நானும் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தங்க போகிற புது ஏரியா. எப்போலேருந்து கேட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து, ஜனவரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூ இயர், புது வருஷம், புது ஒரு ரூம், புதுசாக ஒரு கொள்கை எடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோன்றதை நம்புகிறேன். ஜிஃபேம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நர்ஜிஸு, அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து 12 ரியாலுக்கு 1, அதுக்கப்புறம் 11 ரியாலுக்கு 1ன்னு சொல்லி 2 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தூக்கியிருக்கோம். காலையில் 2, இப்போ 2, 4 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம 2மே டெலிவரி பண்ணிட்டால் 4 ஆர்டரு. சிட்டி ஃப்ரெஷ் கிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே இருக்கிறான் பாய்வன்? அவன்கிட்ட போய்ட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வரோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் பாருங்கள். 9 நிமிஷமாக இருக்கா, அதனால் அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பாஸ்தா கடை ஒன்று இருக்குது, அது இந்த மெக்டானல்ட்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த 2மே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜிஃபன் நம்மளுக்கு சொதப்பல் நடந்துருச்சு. நான் போக வேண்டியது ஸ்டீக் ஹவுஸ் பின்னாடி இந்தாண்டு சைடு இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் கிரில்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரெடி படியா 20 நிமிஷம் ஆகிடுச்சா 25 நிமிஷம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். நம்பரை காட்டு அப்படின்னு சொல்லி காய்ச்சா பாருங்க. டேய் போடா முட்டா பிள்ளை, அதை அத்தை பக்கம் இருக்கடா, ஏன்னா லூசு பையில இந்த பக்கம் உட்காந்துட்டு எங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறோம், போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 500,000லேருந்து 2 காஃபி எடுத்தேன். 2 காஃபியும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் ஒருத்தர் வந்து 34 ரியால் கேஷாக கொடுத்துட்டாரு. அதை வாங்கி டப்பாவில் போட்டுக்கிட்டேன். என்னடா அப்படின்ற பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 ரியால் ஒரு நோட்டு, 5 ரியால் ஒரு நோட்டு பைபிளை கிழிச்சிட்டே பிடிச்சி ஒட்டி கொடுத்துருக்குது. சின்ன மின்னல் கிளியெல்லாம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, இது நல்லா பல்க்கு சைஸு கிளியெல்லாம் இருக்குது. ஸோ இதே டெலிவரி கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா வந்துடும். நமக்கு வீடு கன்ஃபார்மாக அவங்க சொன்ன வண்டி நம்பர் எல்லாம் பார்த்தாச்சு, இதான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். வெளியே வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வருமானு பார்த்தா வரல. ஸோ அப்புறம் நம்ம நேற்று பிளாக்லேயே சொல்லியிருப்போம், ஆஃபீஸில் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். யதார்த்தமாக வந்தேன், அப்போ ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தேன், பக்கத்தில் தான் இருக்குது. இது அபுபக்கர். அப்படியே இந்த பாருங்க, கீழே இறங்கினோடனே இந்த இடத்துல தான் ஆஃபீஸ் இருக்குது. சரி இறங்கி போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நேராக போவோம், போயிட்டு என்ன பிரதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம், என்ன டீட்டெயில் சொல்லி கேட்போம். அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அகெயின் வந்து நம்மளோட ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிஃபேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசியாச்சு, போயிட்டு வந்துட்டோம். கணக்கு வழக்கு நாளைக்கெல்லாம் முடிக்கணும், ஏன்டா போன வாரம் வரல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அவங்கள்ட்ட வேக்கன்சி இருக்கான்னு. ஸோ கஃபாலா வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்பெனியில் ஆள் மாற்றிக்கிறாங்களாம். கஃபாலாவுக்கு வந்தீங்கன்னா நல்ல சம்பளம், ஒரு 2000 ரியால் சம்பளம் கிடைக்கும். 2100 ரியால் சம்திங் சம்பளம், 2000 2100 ரியால் சம்பளம், சாப்பாடு காசு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க.
ஸோ ரூமுக்கையுமே எல்லாம் கொடுத்துருவாங்க, வண்டியுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம யாராவது கஃபாலாவுக்குலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் கஃபாலா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ரோ, டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா என் நம்பர் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போங்க, என் பேர் சொல்லுங்கள். உங்கள் யாருக்காவது கஃபாலா தேடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல சம்பளத்துக்கு தேடிட்டு இருக்காங்க, ஏதோ 1300 1500 தான் வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ கஃபாலா மாறணும், கஃபீல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காப்புல அப்படின்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கட்டும், வேலைக்கு வந்து அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். நான் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ புது ஆஃபீஸ்க்கு மாற போகிறாங்களாம். அவங்க புது ஆஃபீஸ்க்கு மாறினோடனே பக்காவாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போடுறேன். தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வாட்டி இந்த ஆஃபீஸை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்னு போட்டுட்ருக்காங்க. 2000 சம்பளம் கிடைக்கும். வண்டி கிண்டி எல்லாம் கொடுத்துருவாங்க, ரூம் கொடுத்துருவாங்க. ஜம்முன்னு நம்ம ஓட்டிக்க வேண்டியதான், எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? சரி ஜிஃபம், வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். யாஸ்மினை நோக்கி போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஐடி கூட ஒரு ஆர்டர் கூட இன்னும் பாப்பப்பே ஆகலை, என்னன்னு தெரில. இந்த பக்கம் அப்படியே மந்தமாக இருக்குது. மணியும் வந்து 3:30 மணி ஆகிடுச்சிங்க. அதனால் நம்ம ஊருக்குள்ளே போவோம், தள்ளி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு எதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். எஸ், சாம்பார் சோறு தாங்க. 8வது ஆர்டர் வந்து எடுத்தோடனே அண்ணன் ரூமில் தான் கிராஸ் ஆச்சு. பசி வேறு பயங்கரம். அவ்வளோதான், இருட்டு கட்ட போது பாருங்கள். இதுதான் மதிய சாப்பாடு டைம். மணி எவ்வளோ தருப்பாவது 5. ஸோ சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கு. என்னன்னே தெரிலைங்க, அவ்வளோ நேரமாக இந்த 8வது முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். போட்டு தாக்குறாங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காது. எங்கேருந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கிலோமீட்டரில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் 10 ரியால் செட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நீயா நானும் பார்த்துருவோம் விட்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கேன் 10 ரியால் செட் பண்ணிவிட்டு. ஏன்னா இந்த டைமில் பயங்கர டிராஃபிக் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சவுதிக்காரர்களுக்கு சம்பள நாள், அதனால் இஷ்டத்துக்கு வச்சு தாக்குவாங்க. அதுக்கு பிறகு இது கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒன்று. என்றைக்குமே இல்லாமல் எல்லா வியாழன்கிழமையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதாவது எல்லா வியாழன்கிழமையும் நல்ல ஒரு ஆர்டர் ஓட்டுவோம். 20க்கு மேலே தாண்டும், இல்லைனா 20வது தொடும் மினிமம். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 10வதே எடுத்திருக்கேன். நான் டைம் இஸ் 7:20. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கேட்காமோ. ஸோ இந்த கேக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கிட்டு போனோம். ரேபிட் ஹவுஸ் செமையாக இருக்குங்க. ஆர்டர் பண்ண அப்போக்கப்போ செஞ்சு கொடுக்குறாங்களோ. அவங்க பாருங்கள், மிஷின்லலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குது. செம்மல பிரமாதம். சரி, ஓகே, வாங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப தூரத்துக்கு ஆர்டர் போட்டு விட்டு டென்ஷன் ஏற்றிட்டாங்க. நம்ம எந்த ஆர்டரும் அட்டனே பண்ணலை. ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணோம். ஸோ ஃபோனை இருந்த இடத்துல வச்சிடுறேன். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மொபைல் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி மேப் என்னோட ஆனில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ், இந்த வீட்டில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் தேவை அப்படின்றதால ஜஸ்ட்டு எடுத்தேன். அப்படியே கால் வந்துருச்சு. எல்லாம் லெவலாக செட் பண்ணியாச்சு. 13வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு பின்னாடி பாருங்களேன், சூப்பரான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிற்குதா, வேறு லெவல் இருக்குல்ல. டயர்லாம் இப்படி இறங்கி போய் சஸ்பென்ஷன் வீணாக போச்சா, இல்லை வண்டியை எப்படி இறக்கி வச்சிருக்காரா அப்படின்றது ஒன்றும் புரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன், பெட்ரோல் பங்கை பார்த்தோன்னே போய்ட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சவுதி அரேபியா பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். சவுதி அரேபியாவில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணுறது, டயர் கடை, பஞ்சர் கடை அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட். இதை வந்து பக்காலான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தேவையானது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அந்த ட்ரிங்க் எங்கே இருக்குன்னு தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். அதாவது ஸ்பார்க்கு வேணும். ஸ்பார்க்கு ரெட் கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே தான் எங்கன்னா இருக்கணும். இங்கே எங்களில் தெம்பிளில். அதனால் கிட்ட போய் பார்க்குறேன், ஒரு வேளை தனியாக அதை வச்சுருப்பாங்க. கைஸ், இருக்கிற 1000 பிரச்சனையில் இந்த பிரச்சனை வேறு. இவனுக்கு இப்போ இந்த கூட்டத்தில் முண்டிக்கிட்டு எப்படியாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கிளம்பணும். ஸோ இங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம 14வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க. ஸோ யாஸ்மினுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எத்தனை ரியாலுக்கு எடுத்திருக்கேன் அதுவும் எனக்கே தெரியல. எஸ், 12 ரியாலுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பக்கம் தான் போகணும். இப்போ எடுத்தாச்சுங்க. ஒரு வழியாக போனோடனே ரெடியாக தான் இருந்துச்சு. இப்போ கிலோமீட்டர் எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐ திங்க் ஸோ இது பக்கத்தில் தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கஷ்டம். ஓகே, 5.5 கிலோமீட்டர் தான். வாங்க 14வது கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜிஃபேமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 14வது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15வது ஆர்டர் வந்து தூக்கியாச்சு. ஸோ கஸ்டமரோட வாட்ஸ்அப்பில் தான் நிற்கிறேன். அவங்களுக்கு ஃபோன் நம்பர் டைப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே 11 ரியாலுக்கு ஒன்று வந்துச்சு. ஸோ அதை தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. 4.1 கிலோமீட்டருங்க பிக்கப் மட்டுமே. கொஞ்சம் தூரமாக பிக்கப் மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. ட்ராப்பு கரெக்டாக தான் இருக்குது, பட் பிக்கப் கொஞ்சம் தூரமாக வருது. 15வது வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்படியே விட்டுருந்தா நம்ம கோட்டா ஃபுல்லாகாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழன்கிழமை தானே, லேட் நைட் வரைக்கும் ஓரளவுக்கு ஆர்டர் வரும்னு சொல்லி நம்ம நம்பலாம். பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால எல்லாருமே கூத்தும் கும்மாலுமா கொஞ்சம் ஜோராக இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போயிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஓடி வருவோம் ஏரியாவுக்கு. வேறு வழி இல்லை.
பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான். ஒரு 11 மணி வரைக்கும் கூட நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுவ கிளம்பிடலாம். சரி வாங்க மறக்காமல் பறக்க ஆரம்பிக்கலாம். ஜிஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 20வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம டார்கெட்டை ஒரு வழியாக அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் மணி ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 2:05 ஆகிடுச்சிங்க. இதோ இங்கே தெரிகிற ஜூஸ் டைம் மறைஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம். ஃபைனல் ஆர்டரு எங்கே அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான், மஷ்ரஃபில்னு சொல்லிட்டு ஆரித்து பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அப்படியே அந்த இதை நான் போயிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக 19 ஆர்டர்லேயே போயிட்டு தான் இருந்தேன். சரி வந்துச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ 20 ஆர்டர்ஸ்லாம் எப்பயுமே 11:30 12 மணிக்கெலாம் முடிச்சிருவோம் நல்லா இருக்கும்போது. பட் சில டைம் இந்த மாதிரி ஆக தான் செய்யும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக 20வது ஆர்டர் தூக்கி நம்மளுக்கு தேவையான அந்த டெய்லி அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டு பக்கம் தாங்க நோக்கி போகிறோம். அண்ட் வீடியோட எண்டுக்கு ஆல்சோ நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அப்புறம் நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன் அப்படின்றத ஒரு கமெண்ட்டை மட்டும் மறக்காம அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது எனக்கு பார்த்து கொடுங்க. அதில் ஒன்று நான் சூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் நிறைவேற்றுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புடைய ஜஸ்ட் கலட்டா சுல்தான். லவ் யூ ஆல் ஜிஃபேம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம்.